ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்போவுமே கோதுமை ரவையில் உப்புமா தான் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. இன்றைக்கி கோதுமை ரவை வச்சு பிரியாணி செஞ்சு காட்ட போகிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. டக்குன்னு குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு டிஃபன் ரெசிபி தான் இது. ஏதாவது ஸ்பெஷலாக ஏதாவது செய்யணுமா, கெஸ்ட்டு வராங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரியாணி ட்ரை பண்ணுங்கள். குயிக்காகவும் அதே நேரத்தில் டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த கோதுமை ரவை பிரியாணி. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ரியா சமையல். நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ், அப்புறமா பச்சை பட்டாணி, காஞ்ச பட்டாணி தான், அதை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இதெல்லாம் தான் நான் இன்றைக்கி சேர்க்க போகிறேன். இது தவிர வேறு என்னென்ன சேர்க்கலாம் அப்படின்னா, காளான் சேர்க்கலாம், பட்டன் காளான் நல்லாயிருக்கும். அப்புறமா காலிஃப்ளவர் சேர்க்கலாம், சோயா சங்க்ஸ் சேர்க்கலாம். இதவே வெஜ் வெர்ஷனில் செய்யணும்னு நினைக்கிறவங்க கீமாவை கட் பண்ணிவிட்டு காய்கறிகளை மட்டும் சேர்த்து செய்யலாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன், ஸோ அதை நல்லா கட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய கேரட் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 5 பீன்ஸ் அதுவும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக பட்டாணி எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது 200 கிராம் ரவை எடுத்திருக்கேன். 200 கிராம் ரவைக்கு 100 கிராம் மட்டன் கீமா எடுத்துருக்கிறேன். இதே நீங்கள் பீஃப் கீமாலேயும் செய்யலாம் அல்லது சிக்கன்லேயும் செய்யலாம். சிக்கனாக இருந்தால் கீமா சேர்க்காதீங்க, ஃபைனாக சிக்கனையே சாப் பண்ணி சேர்த்துக்கணும். பேன் ஒன்று வச்சுருக்கிறேன், அதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் நெய் விட்டுக்கலாம். 200 கிராம் கோதுமை ரவை எடுத்துருக்கிறேன். கோதுமை ரவை நல்ல நெய்யில் வறுத்துக்கலாம், மணம் வரும். ரவை வறுத்ததும் பச்சை வாசனை போய் நல்லா ரவையுடைய மணம் வரும், அது வரைக்கும் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சு, இதை இறக்கி வச்சிடலாம். ஒரு 50 மில்லி அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போக வதங்கிடுச்சு. இப்போ மட்டன் கீமா 100 கிராம் சேர்த்துருக்கேன். கீமாவை கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிக்கலாம். பிரியாணி மசாலா பவுடர் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். இந்த பவுடர் எப்படி நான் செய்தேங்கிறத ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கேன், அதனுடைய லிங்க் ஐ பட்டனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க பார்த்துக்குங்க. மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன். நல்லா மசாலாவெல்லாம் நல்லா கீமாவோடு சேர்த்து கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். கேரட் பீன்ஸையும் சேர்த்துக்கலாம், பட்டாணியும் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் பட்டாணி கிடச்சிச்சின்னா ஃப்ரெஷ் பட்டாணி சேர்த்துக்குங்க, அது இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே கொஞ்சம் நேரம் மசாலாவோடு சேர்ந்து நல்லா வதங்கட்டும். தக்காளி பெருசாக 1 தக்காளி சேர்த்துருக்கிறேன், சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி வதக்கிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கலாம். 1/4 கப் தண்ணி விட்டுக்கலாம் எல்லாம் வேகிறதுக்காக. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சு 1 விசில் வரைக்கும் விட்டு இதை எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். காய்கறி கீமா எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போது நான் இதில் 1 கப் போல் ரவை எடுத்து அதுக்கு 2.5 கப் தண்ணி விட்டுக்கலாம். வறுத்து வச்ச இந்த ரவையை சேர்த்துடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம், ஒரு சின்ன லெமனுடைய ஜூஸ் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே காய்கறிக்கெல்லாம் உப்பு சேர்த்தாச்சு. இப்போ ரவைக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு வாட்டி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 1 விசில் வந்ததும் சிம்மில் வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் வைக்கணும். ஸோ வச்சுட்டு நான் எடுத்து காட்டுறேன். விசிலெல்லாம் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக 1 டேபிள் ஸ்பூன் போல் நெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுக்கலாம். அப்போ தான் ஃபுல்லாக ஒரே அளவுக்கு ஆகும். டேஸ்டியான கோதுமை ரவை பிரியாணி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.